கரூரில் தவிக கூட்டத்திற்கு குறித்த நேரத்திற்கு செல்லாமல் விஜய் 7 மணி நேரம் தாமதமாக சென்றதே நெரிசல் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம். 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். புறப்பட்டு 9:25 மணிக்கு திருச்சி வந்தடைந்தார். அதன் பின்னர் நாமக்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு கரூருக்கு இரவு 7 மணிக்கு வந்துள்ளார். அதாவது அறிவிக்கப்பட்ட 12 மணி கடந்து 7 மணி நேரம் கழித்துதான் வந்தார். இந்த காலதாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. கரூரில் தவிக கூட்ட பாதுகாப்பு குறித்து முதலமைச்சர் கூறியதற்கும் ஏடிஜிபி கூறியதற்கும் நிறைய முரண்கள் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கும் என்றும் பேச்சு. இந்த ஏடிஜிபி பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுது 500 பேர் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதா சொன்னார். இன்றைக்கு முதலமைச்சர் 660 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதா சொல்றார். இதிலேயே முரண்பட்ட கருத்து. இப்படிப்பட்ட சந்தேகம் வர காரணத்தினால தான் மக்களுக்கு இதில் இந்த சம்பவத்தில் மிகப்பெரிய சந்தேகம் இந்த அரசின் மீது ஏற்பட்டது. கூட்ட நெரிசல் ஏற்பட்டதை தொடர்ந்து பரப்புரை வாகனத்தை அஷயா மருத்துவமனை அருகிலேயே நிறுத்த கோரினார் கரூர் எஸ்பி. பலமுறை எடுத்து கூறியும் தவிக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பரப்புரை வாகனத்தை தொடர்ந்து இயக்கி சென்றதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. விவாதமாக தொடர்ந்து முன்னேறி சென்றனர். கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்கட்சியினுடைய இணைச் செயலாளரிடம் பலமுறை தொடர்பு கொண்டு பிரச்சார வாகனத்தை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டும் அவர் தவேக கட்சியின் தலைவர் தனது உரையை தொடங்குமாறு கேட்டுக்கொண்டார். காவல்துறையின் வழிமுறைகளை மீறி வாகனம் அக்ஷனா மருத்துவமனையிலிருந்து 30-35 மீட்டர் தூரம் சென்றபோது இருபுறமும் இருந்த கூட்டத்தினரையே இது நிலைகுலைய செய்தது. குறுகிய இடம் என்று தெரிந்தும் தவிக கூட்டத்திற்கு அனுமதி அளித்தது சந்தேகத்தை எழுப்புவதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. காவல்துறை அனுமதியில் உள்நோக்கம் இருப்பதாகவும் அசம்பாவிதம் நடக்க வேண்டும் என்று எண்ணியே வேலுசாமிபுரத்தை கொடுத்தார்களோ என்று மக்கள் சந்தேகிப்பதாகவும் பகிரங்க புகார். ஏற்கனவே 4 மாவட்டத்தில் அவர் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்திருக்கிறாங்க. எவ்வளவு மக்கள் கூடுவார் என்பது இந்த அரசுக்கும் தெரியும், காவல்துறை தெரியும். அப்படி இருந்தும் இதில் ஏதாவது ஒரு அசம்பாவம் ஏற்பட வேண்டும் என்ற திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு தான் இந்த இடத்தை வேலுசாமிபுரத்தை கொடுத்திருக்காங்க என்றுதான் மக்கள் பேசுறாங்க. முழுமையா இதுதான் உண்மை என்று நாங்களும் கருதுறோம். தவிக தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்ட பிறகு ஆம்புலன்ஸ்கள் சென்றன. நெரிசலால் சிக்கி பலர் காயமடைந்ததும் மயக்கமடைந்ததும் உதவி கோருவதை கவனித்து போலீசார் வரவழைக்கப்பட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கூட்ட நெரிசலால் காயமடைந்தும் சோர்வினால் மயக்கமடைந்தும் மக்கள் உதவி கோருவதை கவனித்து காவல்துறையினர் மருத்துவமனை ஆம்புலன்ஸுக்கு தகவல் அனுப்பி வரவழைத்திருக்கிறார்கள். இவ்வாறு கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது அவர்களை காப்பாற்றத்தான் ஆம்புலன்ஸ் வந்ததை தவிர நெரிசல் ஏற்படுவதற்கு முன்பு எந்த ஆம்புலன்ஸும் வரவில்லை. தவிக கூட்டத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்களை நள்ளிரவில் அவசரமாக கூராய்வு செய்தது ஏன் என இபிஎஸ் கேள்வி. கரூர் மருத்துவமனையில் 2 டேபிள்கள் மட்டுமே இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் காலை 8 மணிக்குள்ளாக 39 பேரின் உடல்கள் எவ்வாறு கூராய்வு செய்யப்பட்டன என்றும் ஆவேசம். அவசரமா பதற்றத்தோட அங்க உடற்கூறு இறந்தவருடைய உடற்கூறு ஆய்வு செய்ய வேண்டும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சி உத்தரவிக்கப்பட்டு இரவு 1:45 மணிக்கு அந்த பணியை துவக்கிறாங்க. அந்த கரூர் அரசு பொது மருத்துவமனையில் 2 டேபிள் தான் இருக்குது. அதுக்கு மின் விளக்குகள்லாம் வேணும், அதுக்கு வேண்டியான வசதியெல்லாம் வேணும். அது 2 தான் இருக்குது. அப்படி 2 இருக்குதுன்னா இப்போ அமைச்சர் 3 இருக்குன்னு சொல்றாரு. சரி 3னே வச்சுக்கலாம் அவர் சொல்லபடி. அந்த 3 டேபிளில் இன்றைக்கு கிட்டத்தட்ட 39 பேர் இறந்ததை எப்படி உடற்கூறு செய்ய முடியும்? கரூரில் தவிக கூட்ட நெரிசல் சம்பவம் நிகழ்ந்த அதே வேலுசாமிபுரத்தில் அதிமுக கட்டுக்கோப்பாக கூட்டம் நடத்தியதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு.
அதிமுக பரப்புரை கூட்டம் முறையாக ஒருங்கிணைக்கப்பட்டதாகவும் பேச்சு. சம்பவம் நடந்த அதே வேலுச்சாமிபுரத்தில் இதற்கு 2 தினங்களுக்கு முன்பாக, அதாவது 25/9/2025 அன்று மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் கலந்து கொண்ட பரப்புரை நிகழ்ச்சி நடந்துள்ளது. அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தவர்கள் முறையாக ஒருங்கிணைக்கப்பட்டு கட்டுப்பாட்டோடு நடந்து கொண்டனர். எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் நடந்து முடிந்தது. தங்கள் கட்சியினர் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட அதிமுகவினரிடமிருந்து இப்படி ஒரு போர்க்குரல் வந்திருக்குமா என தெரியவில்லை என முதலமைச்சர் விமர்சனம். கூட்டணி சரிவர அமையாமல் மெகா கூட்டணி, மகா கூட்டணி என்றெல்லாம் சொல்வதாகவும், அப்படியே அமைந்தாலும் மக்கள் சரியான பாடத்தை வழங்குவர் என்றும் பேச்சு. கூட்டணிக்காக தான் தவிகவிற்கு பரிந்து பேசுவதாக முதலமைச்சர் கூறியதற்கு இபிஎஸ் எதிர்ப்பு. உள்நோக்கம் கற்பிக்கும் செயல் என சட்டப்பேரவையில் குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ். அதிமுக தவிக கூட்டணி அமைந்தாலும் பலனில்லை என முதலமைச்சர் உறுதி. தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் எனவும் சட்டப்பேரவையில் பேச்சு. ஊரில் கல்யாணம் என்றால் மார்பில் சந்தனம் என்று சொல்வது போல் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் பேசுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். கூட்டணிக்கு ஆள் தேடும் வகையில் தவிகவை கூட்டணிக்காக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதாகவும் சாடு. நள்ளிரவில் அவசரமாக உடற்கூராய்வு செய்யப்பட்டதாக கூறிய இபிஎஸ்க்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் மறுப்பு. செப்டம்பர் 28ஆம் தேதி அதிகாலை 1:45 மணிக்கு தொடங்கிய கூராய்வு 29ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு தான் நிறைவு பெற்றதாக விளக்கம். மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற்ற பிறகே நள்ளிரவில் உடல்கள் கூராய்வு செய்யப்பட்டதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். மற்ற மாவட்டங்களிலிருந்து மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு 5 மேஜைகளில் வீடியோ பதிவுடன் கூராய்வு நடைபெற்றதாகவும் தகவல். கரூர் சம்பவம் அறிந்து இரவோடு இரவாக சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள்ளக்குறிச்சிக்கு செல்லாதது ஏன் என இபிஎஸ் கேள்வி. கள்ள சாராயம் குடித்து உயிரிழந்த 66 பேரை முதலமைச்சர் ஏன் சென்று பார்க்கவில்லை என்றும் வினா. கள்ளக்குறிச்சியில் இறந்தவர்கள் கள்ளசாராயம் குடித்து இறந்தவர்கள் என்ற போதும் அமைச்சர்கள் உடனடியாக அங்கு சென்றதாக முதலமைச்சர் விளக்கம். கரூரில் மிதிப்பட்டு இறந்தது அப்பாவி மக்கள் என்ற நிலையில் மனம் கேட்காமல் உடனடியாக சென்றதாக பேச்சு. கரூரில் நிகழ்ந்த பெருந்துயரம் தொடர்பாக எந்த ஒரு தனிநபர் மீதும் பழி சுமத்தி பலிகடா ஆக்குவது நோக்கம் இல்லை என முதலமைச்சர் விளக்கம். திட்டமிட்டு அரசு மீது பொய்களை பரப்பும் போது நடந்த உண்மையை விளக்க வேண்டியது கடமையாகிறது எனவும் எக்ஸ் பக்கத்தில் பதிவு. கூட்ட நெரிசலை விசாரிக்க அமைக்கப்பட்ட ஒரு நபர் ஆணையம் காலை 6 மணிக்கே கரூர் சென்றது எப்படி என இபிஎஸ் கேள்வி. உதவியாளர் கூட இல்லாமல் தனி விமானத்தில் சென்றது ஏன் என்றும் வினா. கரூருக்கு தனி விமானத்தில் ஒரு நபர் ஆணையம் சென்றதாக இபிஎஸ் சொல்வது தவறு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மறுப்பு. சம்பவம் நிகழ்ந்த மறுநாள் 28ஆம் தேதி மதியம்தான் ஒரு நபர் ஆணையம் அங்கு சென்றதாகவும் விளக்கம். கரூர் சம்பவத்திற்கு காட்டும் அவசரம் போல் கிட்னி திருட்டு சம்பவத்தில் திமுக அரசு அவசரம் காட்டாதது ஏன் என இபிஎஸ் கேள்வி. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சிறப்பு விசாரணை குழுவை அமைத்த பிறகே நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. வேகமாக கரூர் சம்பவத்திற்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறீங்க. இதே கிட்னி முறைகேடு நடைபெற்றுவதாக இந்த அரசாங்கமே கண்டுபிடித்து அது நடந்தது உண்மை என்று இந்த அரசாங்கம் வெளிப்படுத்தி அதன் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் விசாரிக்கப்பட்டு அதுக்கு ஒரு விசாரணை குழு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டு எஸ்ஐடி நியமிக்கிறாங்க. அதுக்கு ஏன் இன்ன வரைக்கும் விசாரணை மேற்கொண்டாங்களா?
இல்லையே. அதிமுக மீது வைத்த விமர்சனங்களை அவைக்குறிப்பிலிருந்து நீக்க கோரி இபிஎஸ் தர்ணா. இபிஎஸ் தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் தரையில் அமர்ந்து சபாநாயகரை நோக்கி முழக்கம். கரூரில் சம்பவம் நிகழ்ந்த இரவே முதல்வர் அமைச்சர்கள் அங்கு சென்று விட்டதாக அமைச்சர் சிவசங்கர் பேச்சு. ஆனால் தூத்துக்குடியில் போராடியவர்களை பட்டப்பகலில் நெஞ்சுக்கு நேராக சுட்டுக் கொன்ற போது அப்போதைய முதல்வர் கூறியது என்ன என்றும் அதிமுகவுக்கு கேள்வி.